வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீலாக் தாங்க பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான சர்ச்சுக்கு தாங்க போக போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரிவீல் பண்ணுறேன், வாங்க போவோம். நம்ம சென்னையில் இருக்கிற பாலவாக்கம் ஈசிஆர் அந்தோனியார் சர்ச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம ஈசிஆர் பாலவாக்கம் லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் வருங்க. அதுலேருந்து ஒரு 300 மீட்டர் வந்தீங்கனால மெயின்லேயே இருக்குங்க. இந்த 100 அடி நற்கருணை கோபுரத்துக்காக தாங்க இந்த சர்ச் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் தெரியுங்களா? இப்போ சர்ச்சு கொஞ்சம் நிறைய கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்சம் பில்டிங்ஸு, பேக் சைடில் கொஞ்சம் பில்டிங்ஸ்லாம் நிறையா கட்டியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இது கூட இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க போல இருக்குங்க. ஏன்னா நான் ஸ்கூல் டைம் படிக்கும் போது வந்ததுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 இயர்ஸ் இருக்கும். அதோட இப்போ தாங்க வரேன் இந்த சர்ச்சுக்கு. பார்க்குறப்பே வெளியிலேருந்து செம சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா பளிச்சுன்னு ஒயிட் கலர் பெயிண்டிங்லாம் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸே பார்த்தீங்களா, அஞ்சாதே நான் உன்னுடனே இருக்கிறேன்னு ஒரு பாசிட்டிவான வைபோட தாங்க உள்ள என்ட்ரி ஆனோம். அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உடைந்த உள்ளத்தற்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுங்க. அப்புறம் 14 ஸ்தலம் வச்சுருக்காங்க நம்ம சர்ச்சை சுற்றி. இயேசு பாடுபட்டார் இந்த தரிசனம் இருந்து அவர் சிறுவையில் அறையிறது ஒவ்வொரு இதுவாக வருங்க. அது ஃபஸ்ட்லேருந்து 14 ஸ்தலம் மொத்தமாக கண்டக்ட் பண்ணுவாங்கங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்ச்சில் பார்க்கும்போது அந்த 100 அடி உயர கோபுரம் மட்டும் தாங்க பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா ஸ்டெப்ஸ்லாம் போட்டு கீழே சர்ச் மட்டும் தாங்க இருந்துச்சு. இப்போ மேலேயே வந்து சர்ச்சு கட்டி அங்கேயும் நல்லா பிரமாதமாக வச்சுருந்தாங்க. நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தியானம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த சவுண்ட் நீங்களே கேளுங்களேன், மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குங்க. அப்படியே அங்கேருந்து திருப்பி வந்தவங்க ஒவ்வொரு டைமும் இந்த லென்த் டேஸில் வந்து எல்லா சர்ச்சில் வந்து வருவாங்க. ஒரு 7 சர்ச் இல்லை 14 சர்ச் பிளான் பண்ணி போவாங்க. 2 ஸ்தலம் இல்லை 3 ஸ்தலம் இல்லை 4 ஸ்தலம்னு ஒவ்வொரு சர்ச்லேயும் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சர்ச்சிலேருந்து வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள அப்படியே பார்த்துட்டு நம்ம கீழேயும் போயிட்டு சர்ச்சில் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து சர்ச்சை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து அப்படியே சர்ச்சை சுற்றி பார்த்தவங்க பேக் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கலை நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டப் தனியாக வச்சுருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் லைட்டாக சின்ன கார் பார்க்கிங் மாதிரி இருக்குது, பைக் பார்க்கிங் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸு, ஃபாதர்ஸ் தங்குறதுக்கு இடம் எல்லாமே அங்கே பக்காவாக செட் பண்ணி நல்லா கட்டியிருக்காங்க. நல்லாவே வளர்ச்சி இருந்துச்சுங்க அந்த சர்ச்சு. நிறைய பேர் இன்னும் வந்து பார்த்துட்டு போயிட்டு ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப செலிப்ரேஷனாக தாங்க இருக்குது. பின்னாடி இருக்கிற அந்த மணிகுண்டு கூட பாருங்க ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் அந்த நற்கருணைக்காக முன்னாடி 100 அடியில் பார்த்தீங்க இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், அதுக்காக தான் அந்த சர்ச்சு ஃபேமஸ்ங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சர்ச்சிலேருந்து வரப்பையும் சாப்பாடு அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வரவங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பாடுனா வெஜிடேரியன், இல்லை நான்வெஜ்னாலும் நான்வெஜ்ஜும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லஞ்ச் வந்து ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க. இது கடற்கரைக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இங்கே வந்துட்டு அப்படியே பேக் சைடு பீச்சுக்கும் போயிடுவாங்க. நம்மளுக்கு சர்ச் வரது தான் பிளானு. நம்மளும் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் நம்ம சேனல் நல்லபடியாக அவ்வளோ ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. நம்ம அக்கா பசங்களாம் வேறு கூட வந்திருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பீச் காமிக்கலன்னு சொல்லிட்டு பீச் ஓரமாக அப்படியே ஒரு ரைட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. நல்லா சூப்பர் வைபாக செம்ம காற்று, பீச் அந்த கலரே ஒரு டபுள் கலராக தெரிஞ்சதுங்க. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் எங்கே போகணுன்றதை அடுத்த பாட்டில் பார்க்கலாங்க. ஸ்டே டியூன் மக்களே.